தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தர்மராஜ், தர்மா அகாடமியிலிருந்து. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்தில் 2ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்ஐ எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் மார்ச் 4ஆம் தேதி நம்ம துவங்குகிறோம். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: இந்தியாவின் முதல் மின்சார விரைவு சாலை எங்கு அமைக்கப்படுகிறது? இந்தியாவின் முதல் மின்சார விரைவு சாலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் பாருங்கள். டெல்லி டு ஜெய்ப்பூர் வரைக்கும் தான் முதல் மின்சார விரைவு சாலை அப்படிங்கிறது அமைக்க இருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மும்பை வரைக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டெல்லி டு ஜெய்ப்பூர், அடுத்தது மும்பை வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி அப்படிங்கிறவர் தான் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார். ஓகேங்களா? நாடு முழுவதும் சென்னை உள்ளிட்ட 26 நகரங்களில் மின்சார சாலை அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க, விரைவு சாலை. ஓகேங்களா? இந்த சாலையில் சூரிய ஒளியால் கிடைக்கும் மின்சாரத்தின் உதவியால் வாகனங்கள் இயங்க உள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தம்ப்லைனில் அது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத நான் போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க அந்த இமேஜ். ஓகேவா? இரண்டாவது வினா: நைஜீரிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? நைஜீரிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் போலா டினுபு அப்படிங்கிறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. போலா டினுபு அப்படிங்கிறவங்க தான் ஆல்ரெடி அவங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. ஓகேங்களா? 36.61% வாக்குகளை பெற்று அவங்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மூன்றாவது வினா: அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற இந்திய அமெரிக்கர் யார்? அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித் ரஞ்சன் மற்றும் ராஜேஷ் சுப்ரமணியம். ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியானது. புனித் ரஞ்சன், ராஜேஷ் சுப்ரமணியம் அப்படிங்கிற 2 பேர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. அமெரிக்க அதிபர் யார்? ஜோ பைடன். இதில் புனித் ரஞ்சன் அப்படின்னு இருக்கார்ல, அவர் டெலாய்ட் கன்சல்டிங் நிறுவனத்தோட முன்னாள் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர். ராஜேஷ் சுப்ரமணியம் அப்படிங்கிறவர் ஃபெட்எக்ஸ் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றிட்டு இருந்தவர். இப்போ அவங்கள அதில் கொடுத்துருக்காங்க அந்த பதவியை. நான்காவது வினா: விமானப்படைக்கு புதிதாக 6828 கோடியில் எத்தனை பயிற்சி விமானங்கள் கொள்முதல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? விமானப்படைக்கு புதிதாக 6828 கோடியில் எத்தனை பயிற்சி விமானங்கள் கொள்முதல் செய்ய மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 பயிற்சி விமானங்கள். ஓகேங்களா? HTT-40 அப்படிங்கிற அந்த ரக பயிற்சி போர் விமானங்களை தான் தயாரிக்கணும் அப்படின்னு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க நரேந்திர மோடி தலைமையில் நடந்த இதில். ஓகேங்களா? என்றைக்கு நடந்துச்சு? மார்ச் 1ஆம் தேதி இந்த கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 45% மேலே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பாகங்களை வச்சு தான் இது கிரியேட் பண்ண போகிறாங்க. அதை மேலும் கூட்டி 60% மேலே உள்நாட்டு உதிரி பாகங்கள் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 3108 கோடி, அதாவது 3108.09 கோடி மதிப்பில் இந்திய கடற்படைக்கு 3 பயிற்சி போர் கப்பல்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக LNT நிறுவனம் இருக்குல்ல, அவங்க லார்ஸ் அண்ட் டர்போ அவங்கக்கிட்ட அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2026 கப்பல்கள் வழங்க துவங்குவாங்க. அடுத்தது 2023 பிப்ரவரி மாதத்தில் சரக்கு சேவை வரி GST எவ்வளோ வசூலாகிருக்கு? GST எவ்வளோ வசூலாகிருக்கு? 2023 பிப்ரவரி மாதத்தில் GST எவ்வளோ வசூலாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,49,577 கோடி ரூபாய். 1,49,577 கோடி ரூபாய். ஓகேங்களா? 2022ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 12% கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜனவரி மாதத்தை ஒப்பிடும்போது, இந்த 2023 ஜனவரி ஒப்பிடும்போது குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே 28 டேஸ் தான் இருக்குது, அதனால் குறைவாகிறது காமன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தூய்மை பணியாளர்களை
தொழில் முனைவோராக மாற்று திட்டம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கு? தூய்மை பணியாளர்கள்னே நம்ம தான் வச்சுருக்கோம் பேர். இந்த தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி தான் இது வந்து தொடங்கியிருக்கு. சென்னை மாநகராட்சி மத்திய அரசின் கீழ் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய சஃபாய் கரம்சாரி நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட இருக்குது. இதற்கான பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்ஐ பேட்ச் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.